உலக சுகாதார நிறுவனத்தின்படி இப்போதைக்கு 20ல் ஒரு பேருக்கு காது கேட்கும் திறன் கம்மியாக இருக்குது. 20ல் ஒரு பேர் காது கம்மியாக இருக்குது. இப்போ இதே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இது 2050 வந்து இதே டபுள் மடங்கு ஆகும். 10 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து காது கேட்குற திறன் குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி அதை எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளடைவில் இருக்க இந்த மாறி வரும் பொருளாதாரம் சமூக இதனால நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிறதுனால இந்த காது கேட்கும் திறன் வந்து இன்னும் வேகமாக பரவிட்டே வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு நாங்கள் இஎன்டி கேர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஸோ இதை வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறதுக்கு பதிலாக வர்றதுக்கு முன்னாடி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே போய் நம்ம அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட இப்போ வந்து நாங்கள் ஐபேட் ஆடியோ மீட்டர் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கன்னடாவிலேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கோம் இந்த டெக்னாலஜி. இதுக்கு வந்து ஐபேட் மூலிமாவே நம்ம ஹியரிங் எய்ட் டெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ரூரல் ஏரியாவுக்கு வில்லேஜஸ் இருக்க ரூரல் ஏரியா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ஆர்ஃபனேஜு, முதியோர் இல்லம், ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஃபேக்ட்ரிஸ், நாய்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபேக்ட்ரிஸுக்கு, ஆஃபீஸஸ்க்கு, ஈவன் டிராஃபிக் போலீஸஸ், அவங்க எல்லாத்துக்குமே அவங்க இருக்கிற இடத்துலையே போய் அங்கேயே நம்ம ஹியரிங் ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நார்மல் அப்நார்மல்னு வந்துடும். ஸோ நார்மலாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி மேற்கொண்டு ஹியரிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு அட்வைஸ் கொடுத்துட்றோம். கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன ரெமெடியல் மெஷர்ஸ்ன்னு சொல்லி அதையும் நாங்களே பண்ணுறோம். இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஹியர் இந்தியா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இது வந்து ஒரு இஎன்டி கேரோட ஒரு இனிஷியேட்டிவ். இது மூலயமா எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது முதல்ல வந்து ஹியரிங் காது கேட்காதவங்க பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, அவனுக்கு சரியாக புரிஞ்சால் தானே, சரியாக கேட்டால் தானே அவன் சரியாக படிப்பான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய அதிகமாகிட்டே வருது. ஸோ இப்போ வந்து உலகத்துலேயே 5%, அதாவது டோட்டல் பாப்புலேஷனில் 5% வந்து காது கேட்குற திறன் கம்மியாக இருக்குது. இதே வந்து 10ல் ஒருத்தருக்கு வந்து காது கேட்கும் திறன் கம்மியாக இருக்கும் 20ல் 50ல். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் போய் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நாங்கள் இங்கே வயசானவங்களுக்கு காது கேட்குறது கம்மியாக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சின்ன சின்ன இளைஞர்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, மிடில் ஏஜ் அவங்களுக்குமே வந்து காது கேட்குற திறன் குறைஞ்சிட்டே எல்லாத்துக்கும் பண்ணணும். அப்போ ஒரு டிவைஸ் வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த ஐபேட் ஆடியோ மீட்டர் ப்ளஸ் இல்லை காமன் ஏரியாவுக்கும் போகலாம். இது நம்ம போர்ட்டபிள் நீங்களே பார்க்கலாம். சவுண்ட் ப்ரூஃபும் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு எலக்ட்ரிக்கல் எதுவுமே தேவை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நேராக இங்கே வந்து நம்ம சிஸ்டத்தில் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது. நமக்கு வைஃபை இருந்ததுன்னா பேஷண்டோட மெயில் ஐடிக்கு அவங்க ரிப்போர்ட் அனுப்பி விட்டுருலாம். இப்போ உங்கள் ரிப்போர்ட்டை யாருக்கு பண்ணுறோமோ அவங்க மெயில் ஐடியில் கரெக்டாக என்டர் பண்ணிட்டாங்கன்னா மேற்கொண்டு ரெமெடியல் எடுக்கணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், அந்த மாதிரி இதையும் நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 50-60% வரும்போது தான் அவங்க உணர்றாங்க எனக்கு இப்படி கம்மியா இருக்கு. ஸோ அது நம்ம ஸ்டார்டிங் 20% ப்ராப்ளம் இருக்கும்போதோ 25-30லே கண்டுபிடிச்சிட்டோம்னா தேவையில்லாத சவுண்டரி அதை குறைச்சிட்டு தேவையான சவுண்டை மட்டும்தான் உதவிடுவாங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய ஒரு நேச்சர் எப்படின்னா நம்ம ரொம்ப என்ஜாய் பண்றோம் இருக்கிற எண்ணத்துல அந்த இஎன்டி கேர்ல வந்து இதை வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஒரு பிளேயர் சொல்லி போட்டிருக்கோம். ஒரு ஹியர் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு